செய்தி கப்பாலில் டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தை தான் எடுத்திருக்கிறோம். இதனுடைய சாராம்சம் கொதிநிலையில் வேலையின்மை. வேலையின்மை எந்த அளவிற்கு இந்தியாவில் ரொம்ப கோரத்தாண்டவம் ஆடுகிறது அப்படின்றத பற்றிய ஒரு தலையங்கம் தான். அதில் என்னென்னா, அது தமிழ்நாடோடு சென்ட்ரல் ரயில் நிலையத்தோடு கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு தலையங்கம் அப்படின்னே சொல்லலாம். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பட்டினியால் ஒரு 3 தொழிலாளர்கள் மயங்கி போயிட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா, ஒரு 300 ரூபாய் கூலிக்காக மேற்கு வங்கத்திலிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க. சாப்பாடு கிடையாது, பட்டினி, யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ண முடியல, அவங்களுக்கு மொழியும் தெரியல. உணவகம், இலவச உணவகங்கள்லாம் இருந்தும் அவங்களால சொல்ல முடியல. இன்னொன்று, எதிர்புறம் தான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இவங்க மயங்கிய நிலையில் இருந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை ஒட்டி தான் இந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்தியாவில் எந்த அளவுக்கு வேலையின்மை கோரத்தாண்டவம் ஆடுகிறது அப்படின்றத சொல்கிறது. பொது முடக்க காலத்தில் கூட இதே நிலை தான் இருந்தது. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கும் இதே நிலை இருந்தது. அப்போது இலவச உணவகங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கு. ஆனால் இந்த முறை அவங்களை கண்டுகொள்வதற்கு ஆட்களே இல்லை அப்படின்னு தலையங்கம் சொல்கிறாங்க. அரசு மானியத்தில் நிறைய இலவச உணவகங்கள் தேவை அப்படின்றத இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பொது அடிப்படை ஒரு வருவாய் திட்டம் நம்ம உருவாக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு 300 ரூபாய்க்காக அங்கிருந்து இந்த அளவுக்கு ஒரு பட்டினியால் வாடுகிறார்கள் அப்படின்னா நம்ம அரசு எதை கவனிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த தலையங்கம் சுட்டி காட்டியிருக்கிறது. அதைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன்.